ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக இந்தியாவை நோக்கி நகருகின்ற ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தொடர்பாக மீளவும் புதிய பேசுபொருள் உருவாகி இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அணியினர் இப்போது தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே சில பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட போவதாக சொல்லுகிறார்கள். அதே போல மற்ற 6 தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து இலங்கைக்கான இந்திய தூதுவரை சந்திக்க இருக்கிறார்கள். சந்தோஷ் ஜா அவர்களை சந்தித்து அவர்களிடம் சில கோரிக்கைகளை முன்வைக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக சற்று ஆழமாக பார்க்க போகிறோம். குறிப்பாக இப்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அணியினர் தமிழ்நாட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அதே நேரத்தில் தமிழரசு கட்சி உட்பட அதே போல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இவைகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டாக இந்திய தூதரை சந்திக்க போகிறார்கள். இவர்கள் என்ன பேச போகிறார்கள், இப்படியான நிறைய விடயங்கள் இருக்கிறது இல்லையா? இந்த விடயங்கள் தொடர்பாக சற்று விரிவாக ஆழமாக பார்க்க போகிறோம். அதே நேரம் இன்னும் ஒரு பக்கமாக பார்க்கிற போது அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் யாழ்ப்பாணத்தில் விஸ்தரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை பலர் முன்வைக்கிறார்கள். இதனால் வெளிப்படைந்திருக்கக்கூடிய இந்தியாதான் இப்படியான அழைப்புகளை மேற்கொள்ளுகிறதா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக சற்று ஆழமாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். உண்மையில் இப்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா கஜேந்திரன், காண்டீபன், சுஹாஸ் ஆகியோர் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். இது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். அதாவது தமிழ்நாட்டில் இருந்துதான் எங்களுடைய அரசியல் என்பது ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதாவது அயலக அரசியல் என்பதனை நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். நேரடியாக எங்களால் டெல்லிக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்றாலும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்லியும் எங்களுடைய தந்தையர் நாடு என்று சொல்லியும் தமிழ்நாட்டினை நாங்கள் அழைக்கிறோம். ஆகவே ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்குமான அந்த தொடர்பு வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பதும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இலங்கையினுடைய வடபகுதி மீனவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைப்பதற்கான முன்மொழிவுகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டிய தேவையும் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஒரு புறமாக இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய 5 கட்சிகளை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த கட்சிகள் சார்பாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக CVK சிவஞானம் அவர்களும், EPLRF சார்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும், டெலோ சார்பாக செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும், பிளட் சார்பாக சித்தார்த்தன் அவர்களும், அதே போல ஜனநாயக போராளிகள் கட்சி சார்பாக வேந்தன், அதே போல சமத்துவ கட்சி சார்பாக சந்திரகுமார், இந்த கூட்டு ஒரு வரைவு ஒன்றை தயாரித்துக் கொண்டு இந்திய தூதரை சந்திக்க போகிறார்கள். உண்மையில் நாங்கள் எல்லா விடயங்களையும் விமர்சிக்க கூடாது. சில விடயங்கள் எங்களுக்கு சாதகமான சில முடிவுகளை பெற்றுத்தருமாக இருந்தால் அதனை வரவேற்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் ஈழத்தமிழர்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு நகர்வுகளும் அது ஈழத்தமிழர்களுக்கு சாதகமாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். அது ஈழத்தமிழ் மக்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்ற நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்துவீர்களாக இருந்தால். ஆனால் இந்த சந்திப்புகள் காலங்காலமாக இடம்பெற்றது போல நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் பார்க்கிற போது எந்த விதமான பிரயோசனத்தையும் தரவில்லை என்கிற போது நாங்கள் இதனை கொண்டாட முடியாது. ஆனாலும் இந்த நகர்வுகளை ஊக்குவிக்கிறோம். நீங்கள் உலக நாடுகளோடு பேசுங்கள், இந்தியாவோடு மட்டும் நின்று விடாதீர்கள். குறிப்பாக ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தரப்புகளில் ஒரு குறைபாடு இருக்கிறது, அவர்களிடம் ஒற்றுமை இல்லை என்று சொல்லுவார்கள். இந்த ஒற்றுமை இல்லாத தன்மை விமர்சிக்கப்படுகிறது. இது தேவையில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படி இல்லை, நாங்கள் இப்படித்தான் இருப்போமா என்று சொன்னால் இதிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயம் இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள் தானே, பிரிந்து நின்று அரசியல் செய்கின்ற நீங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்குமாக பிரிந்து செல்லுங்கள். நாங்கள் இந்தியாவினுடைய ஆதரவை மட்டும்தான் பெற வேண்டும் என்று இல்லை, தமிழ்நாட்டினுடைய ஆதரவை மட்டும்தான் பெற வேண்டும் என்று இல்லை. நாங்கள் உலகத்திலே எங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு கரங்களை நீட்டப் போகிறார்களோ அவர்களை எல்லாம் கரங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஈழத்தமிழர்களுக்கு தேவை ஒரு நிலையான அரசியல் தீர்வு, அல்லது நாங்கள் காலங்காலமாக கண்டு வந்த கனவுகளை அடைவதற்கான முயற்சிகள். இந்த முயற்சிகளுக்கு உலகத்தின் எந்த நாடு உங்களுக்கு ஆதரவு தருகிறதோ அந்த நாட்டோடு செல்லுங்கள், அதில் தவறில்லை. குறிப்பாக இப்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ்நாட்டுக்கு சென்றிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மற்றும் ஏனையவர்களை சந்திக்க போகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு புறம் இருக்கட்டும். நீங்கள் இப்போது சந்தோஷ் ஜாவை சந்திக்க போகிறீர்கள். அதாவது இந்தியாவினுடைய இந்த துணைக்கண்டத்தினுடைய இலங்கைக்கான தூதரை சந்திக்க போகிறீர்கள். ஆகவே இது இன்னொரு பக்கமாக இருக்கட்டும். இன்னும் ஒரு தரப்பு என்ன செய்யலாம், சீனாவினுடைய மக்கள் பிரதிநிதிகளை அல்லது சீன அரசாங்கத்தை சென்று சந்திக்கலாம். இன்னும் ஒரு தரப்பு அமெரிக்காவுக்கு செல்லலாம், இன்னும் ஒரு தரப்பு ஜப்பானுக்கு செல்லலாம், இன்னும் ஒரு தரப்பு இஸ்ரேலுக்கு செல்லலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்குமாக, பிரித்தானியாவுக்கு ஒரு தரப்பு செல்லலாம். இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்குமாக நீங்கள் பிரிந்து சென்று அங்கு உங்களுடைய அரசியலை பேசிக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய அரசியல் அல்ல, ஈழத்தமிழர்களுக்கான
தெளிவான அரசியலை பேசிக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரிந்து நிற்பதை நியாயப்படுத்தினால் அது இந்த ஒரு விடயமாக இருக்க வேண்டும். பல நாடுகளுக்கும் பல குழுக்களாக நாங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். அங்கே ஈழத்தமிழர்களுடைய அரசியலை பேச வேண்டும். ஈழத்தமிழர்களுக்கு என்ன தேவை என்பதனை பேச வேண்டும். ஈழத்தமிழர்களுடைய அபிலாசைகளை முன்னிறுத்த வேண்டும். ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதிகள் பற்றி பேச வேண்டும். இதை விடுத்து இப்போது இன்றைய நாளில் செய்திகளை பார்க்கிற போது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் மற்ற அரசாங்கங்களைப் போலல்லாமல் இந்த அரசு மிகச் சிறப்பாக நிவாரணங்களை பங்கெடுக்கிறது என்று சொல்லி பேசுகிறார். நிச்சயமாக வாழ்த்துங்கள், வரவேற்கள். ஆனால் இங்கும் பேச வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கிறது. அதிலெல்லாம் பேசுவதற்கு நீங்கள் ஏன் வாய் மூடி இருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இப்போதும் எழுந்து கொண்டே இருக்கிறது. கன்னியாவிலே புதிய புத்தரசிலை உருவாகி இருக்கிறது. திருகோணமலை புத்தரசிலை விவகாரத்தில் இருந்து கரையோர பாதுகாப்பு திணைக்களம் விலகி இருக்கிறது. அம்பட்டிய சுமணரத்தின தேரரை தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர் இப்போது பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படியான பிரச்சனைகளை எல்லாம் யாரோ ஒருவர் பேச, யாரோ ஒருவர் வழக்கு தொடுக்க, தேர்தல் காலங்களில் மட்டும் நீங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி வந்து இங்கு அந்த கதிரைகளில் ஏறி இருக்க முனைவது எந்த அளவு நியாயமானது என்பதுதான் கேள்வி. மக்களுக்கான ஒரு பிரச்சனை வருகிற போது அந்த போராட்டத்தில் நீங்கள் இல்லை. மக்களை துன்புறுத்துவேன், அதாவது தமிழர்களை களத்தறுத்து கொள்ளுவேன் என்று சொன்ன அம்பட்டிய சுமணரத்தினருக்கு எதிராக எந்த அரசியல் தரப்பு வழக்கு தொடுத்தது? தனிநபராக இருக்கக்கூடிய ஒரு சிங்கள சட்டத்தரணி வழக்கு தொடுத்தார். அவரோடு சேர்ந்து ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் வழக்கு தொடுத்தார். ஆனால் ஈழத்தமிழ் தேசியம் பேசுகின்ற நீங்கள் ஈழத்தமிழ் மக்களுக்காக என்ன செய்கிறீர்கள் என்ற கேள்வியை மட்டுமே முன்னிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இப்போது எங்களுடைய தேவை என்பது உங்களை விமர்சிப்பது அல்ல, நீங்கள் செய்கின்ற விடயங்களை எல்லாம் விமர்சிக்க வேண்டும் என்பது அல்ல. ஈழத்தமிழர்களுக்கு எங்களுடைய தமிழர்களுடைய கோட்பாட்டு ரீதியான தத்துவார்த்த வளர்ச்சிக்கு திணையளவு நலமேனும் பயக்கும் என்றால் உங்களை கொண்டாடவும், உங்களுடைய நகர்வுகளை தூக்கி சுமக்கவும், காவி திரியவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். கடந்த காலங்களைப் போல உங்களுடைய சந்திப்புகள் இருக்கக்கூடாது. இப்போது 6 கட்சிகள் இந்திய துணை தூதரை சந்திக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களிடம் மக்கள் எதிர்பார்ப்பது வெளிப்படை தன்மை. கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம், முகநூலில் படம் பெறும் முக்கியமான அரசியல் கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் அவர் சென்று என்ன செய்வார் என்று சொன்னால், அமெரிக்க தூதரை சந்தித்தோம், இந்திய தூதரை சந்தித்தோம், சீன தூதரை சந்தித்தோம், இப்படி முகநூலில் புகைப்படங்களை தான் காண கிடைக்கும். நீங்கள் அங்கு என்ன பேசினீர்கள், அங்கு என்ன உடன்படிக்கை இடம்பெற்றது, ஈழத்தமிழர்களுக்கு அதில் என்ன நன்மை பயக்கப் போகிறது, இப்படியான விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதே இல்லை. ஆகவே நீங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியல் தரப்புகளாக இருக்க வேண்டுமே தவிர மக்களிடமிருந்து அந்நியப்பட்ட அரசியல் தரப்புகளாக இருக்கக்கூடாது என்பதுதான் இங்கு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நீங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், மக்களுடைய பிரதிநிதிகள், மக்களுக்காக பேச போகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அங்கே என்ன பேசினீர்கள் என்பதை இங்கே மக்களுக்கு சொல்லுங்கள். இங்கே மக்கள் என்ன பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அதை அவர்களிடம் கொண்டு செல்லுங்கள். இதுதான் உங்களுடைய பணி. நீங்களே உங்களுக்குள் அந்த விடயங்களை வைத்துக்கொண்டு நீங்களே உங்களுக்குள் ஒரு மௌனமான சூழ்நிலை ஏற்படுத்தி வைப்பது மக்கள் பிரதிநிதிகளுடைய பணி அல்ல என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இதன் பின்னால் ஒரு சில சந்தேகங்களும் இருக்கிறது. அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இந்திய தூதரகத்தை அகற்றுங்கள் என்று ஒரு போராட்டம் நடந்தது. அப்படியாக இருந்தால் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்காகத்தான் இந்த நபர்களை அழைக்கிறார்களா இந்தியா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் இப்போது நீங்கள் திடீரென இந்த நகர்வை மேற்கொள்ளுகிறீர்கள்? ஏன் இவ்வளவு காலம் மேற்கொள்ளவில்லை? குறிப்பாக மாகாண சபை என்ற ஒரு விடயத்தை நீங்கள் எவ்வளவு தூரம் கோரி நிற்க வேண்டிய தேவை என்ன என்பதுதான் விளங்காத ஒன்றாக காணப்படுகிறது. மாகாண சபைகளுக்கானது அல்ல ஈழத்தமிழர்களுடைய அரசியல். மாகாண சபை தேர்தலும் மாகாண சபை என்ற கட்டமைப்பும் ஈழத்தமிழர்கள் கோரியது அல்ல. அது இந்தியாவினுடைய ஒரு தீர்வு பொதி, அல்லது அது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒரு சர்வதேச ஒப்பந்தம். ஆகவே மாகாண சபை தேர்தல் இடம்பெறவில்லை என்று சொன்னால் அதிலே இந்தியா தான் கரசனை செலுத்த வேண்டும். அதை விடுத்து இந்தியாவை வலியுறுத்துங்கள் என்று சொல்லி ஈழத்தமிழ் தரப்புகள் செல்ல வேண்டிய தேவையில்லை. ஈழத்தமிழ் தரப்புகள் இந்த மாகாண சபையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஆக ஒரு இந்தியாவினுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என நீங்களே இந்தியாவிடம் செல்ல வேண்டும் என்ற நியாயமான கேள்வி மக்களிடம் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் எப்படி பகிர்ந்தளிக்கப் போகிறீர்கள் என்பதுதான் தெரியவில்லை. ஆக ஒரு விடயம் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களிலே இருந்து தெளிவாக இருக்கிறோம். அதாவது இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு தன்னுடைய சர்வதேச வல்லாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக எப்போதெல்லாம் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஆட்சி தரப்புகளை நிற்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் ஈழத்தமிழர் தரப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுகிறது. அப்படி நீங்கள் பயன்பட்டு விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வினயமான வேண்டுகோளாக இருக்கிறது. ஆக இந்தியா ஆக்குகின்ற கறிக்கு
அரசியலுக்கு நீங்கள் கருவேப்பிலை ஆகிவிடக்கூடாது. நீங்கள் ஈழத்தமிழர்களுக்கான அரசியலை தெளிவாக பேச வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கோரிக்கை. மிக நீண்ட காலமாக சமஸ்டி தொடர்பான கோரிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போதும் இந்தியாவினுடைய ஆதரவை கோரப்போகிறோம் என்று சொன்னால் இவ்வளவு காலம் என்ன நடந்தது? நீங்கள் ஏன் இதனை இவ்வளவு காலம் கூறவில்லை? இப்போது செல்லுவதற்கான காரணம் என்ன? இது எல்லாம் மக்களுடைய கேள்விகள் என்று நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் மீளவும் நான் தெளிவாக சொல்லுகிறேன். நீங்கள் பிரிந்து நின்று அரசியல் செய்கிறீர்களாக இருந்தால் அது தவிர்க்கப்பட வேண்டும். ஒற்றுமையாக ஒன்றுபட்டு செல்ல வேண்டும். அப்படி இல்லை, நாங்கள் தனித்தனி குழுக்களாக, அதாவது அமுக்க குழுக்களாகத்தான் செய்யப்பட போகிறோம் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு நாடுகளுக்குமான அரசியலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய முதலாவது அயலக அரசியல் தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதிலே நாங்கள் இப்போது கஜேந்திரகுமாரனுடைய தரப்பு முன்னகருகிறது என்று சொன்னால் அதனை வரவேற்கிறோம். அதே போல நீங்கள் இந்தியாவோடு இந்த தொடர்புகளை வரவேற்கிறோம். ஆனால் மக்களுடைய கேள்விகளையும் மக்களுடைய ஐயங்களையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பாரிய பொறுப்பு இப்போது எங்களிடம் திணித்திருக்கிறீர்கள். அதாவது அரசியல் தரப்புகளுக்கும் மக்களுக்கும் இடையிலான அந்த நெருக்கம் குறைந்து அந்நியப்பட்டு போன ஒரு நிலைமையில் ஊடகங்கள் மக்களுடைய கேள்விகளை உங்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பணியை இப்போது சிரமேற்றிருக்கிறது. ஆக நாங்கள் கேட்கிற கேள்வி, நீங்கள் இந்தியாவிடம் சென்றிருக்கிறீர்கள், அதுபோல ஏனைய நாடுகளுக்கு ஏன் இதுவரை செல்லவில்லை? ஆக இந்தியா இவ்வளவு காலமாக ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு தருமாக இருந்தால் அது தந்திருக்க வேண்டும். இத்தனை காலமாக இந்தியாவும் தன்னுடைய அரசியலையும் தேச நலனையும் முன்னிறுத்துகிறது என்று சொன்னால் தமிழர் தேசத்தினுடைய நலனுக்காக நீங்கள் ஏன் ஏனைய உலக நாடுகளுடைய கரங்களை பற்றி பிடிக்க தயாராகவில்லை? அதை ஒரு புறம் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் இந்தியாவினுடைய அரசியல் செய்வது போல இவ்வளவு காலமும் ஏன் இந்தியாவோடு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை நீங்கள் செய்யவில்லை? அதையும் ஒரு பக்கம் வைத்துக் கொள்வோம். நீங்கள் ஆக குறைந்தது எங்களுடைய புலம்பெயர் கட்டமைப்புகளுடனாக என்றாலும் ஈழத்தமிழர்களுக்கான அரசியலை பேசியிருக்கிறீர்கள். இந்த ஈழத்தமிழர்களுக்கான புலம்பெயர் கட்டமைப்பு என்பது சாதாரணமானது அல்ல. உலகத்தினுடைய மிகப்பெரிய புலம்பெயர் கட்டமைப்பு அது. இந்தியா உங்களுக்கு தருகின்ற நிதி பலத்தை விட இந்தியா தருகின்ற ஆதரவை போல 2-3 மடங்கு பலத்தையும் ஆதரவையும் தரக்கூடிய வல்லமை ஈழத்தமிழர்களுடைய புலம்பெயர் கட்டமைப்புகளுக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஈழத்தமிழர்களுடைய புலம்பெயர் உறவுகளோடு பேசி இருக்கிறீர்களா உங்களுடைய அரசியலை? இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் பேசுகின்ற இந்த அரசியல் வெறுமனே உங்களுடைய வட்டத்திற்குள்ளும் அதை தாண்டி போனால் யாழ்ப்பாண ஊடக அமையத்திலே 4 ஒலிவாங்கிகளுக்கு முன்பாகவும் தான் இருக்கிறது. இந்த சாபக்கேடான அரசியல் நிவர்த்திக்கப்பட்டு ஈழத்தமிழர்களுக்கான ஆரோக்கியமான அரசியல் பாதையில் நகர்வீர்கள் என்ற நம்பிக்கையை நாங்கள் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஈழத்தமிழர்களுடைய அரசியலை முன்னிறுத்தி நகர்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்குமானது. ஆகவே இந்த மண்ணிலே பேசப்பட வேண்டிய இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுங்கள் என்பதுதான் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரு வினயமான வேண்டுகோளாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி உறவுகளே. நிச்சயமாக உங்களுடைய அரசியல் கோட்பாடுகளும் பயணங்களும் மாறும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி உறவுகளே. மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.